என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மற்றுமொரு அத்தியாயத்தில் உங்கள் அனைவருடனும் இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் பரபரப்பு நிலவி வருகிறது. ஆனாலும் உங்கள் கடிதங்கள் மற்றும் செய்திகள் வாயிலாக நாம் நமது நாட்டின் மற்றும் நாட்டு மக்களின் சாதனைகள் குறித்து நமது மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை மனதின் குரல் நிகழ்ச்சியை நாட்டின் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையில் இருந்து தொடங்குவோம். நண்பர்களே, இந்தியா அறிவியலை எப்போதுமே நம் நாட்டின் முன்னேற்றத்தோடு இணைத்தே பார்த்து வந்திருக்கிறது. இதே சிந்தனையுடன் நமது விஞ்ஞானிகள் குடிமை அணுசக்தி திட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிகளால் இந்த திட்டம் நாட்டின் கட்டமைப்பில் முக்கியமான பங்களிப்பை அளித்து வருகிறது. இதனால் நமது தொழில் வளர்ச்சிக்கும், ஆற்றல் துறைக்கும், சுகாதாரத்துறைக்கும் பெரும் நன்மை கிடைத்திருக்கிறது. வேளாண்மை முதல் நவீன கண்டுபிடிப்பாளர்கள் வரை அனைவருக்கும் பாரதத்தின் குடிமை அணுசக்தி திட்டம் பெரிதும் உதவியிருக்கிறது. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்புதான் நமது அணு விஞ்ஞானிகள் மற்றொரு மாபெரும் சாதனையின் மூலம் பாரதத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் உள்ள ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கிரிட்டிகாலிட்டி என்ற நிலையை எட்டியுள்ளது. கிரிட்டிகாலிட்டி என்பது எந்த நிலை என்றால், அந்த நிலையில்தான் அணு உலை முதன்முறையாக தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ளும் அணுசக்தி தொடர்வினையில் வெற்றியை அடைகிறது. அதாவது அந்த நிலையில்தான் அணு உலையானது செயல்பாட்டு நிலையை அடைகிறது. பாரதத்தின் அணுசக்தி பயணத்தில் இது ஒரு வரலாற்று மைல்கல் ஆகும். மேலும் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், இந்த அணு உலை முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இதை ஏன் பிரீடர் ரியாக்டர் என்று அழைக்கிறார்கள்? இதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. இது ஆற்றலை உற்பத்தி செய்வதோடு எதிர்காலத்திற்கான புதிய எரிபொருளையும் தானாகவே தயார் செய்யும் ஒரு அமைப்பாகும். நண்பர்களே, எனக்கு மார்ச் 2024 மாதத்தின் அந்த தருணமும் நினைவிருக்கிறது. அப்போது நான் கல்பாக்கத்தில் ரியாக்டரின் கோர் லோடிங்கிற்கு சாட்சியாக இருந்தேன். நமது நாட்டின் அணுசக்தி திட்டத்திற்கு விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்கிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு மக்களின் வாழ்க்கையை சிறந்ததாகவும் எளிதாகவும் மாற்றுவதற்கான அவரது இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. இது வளர்ந்த பாரதம் என்ற நமது சங்கல்பத்திற்கும் ஒரு புதிய ஆற்றலை வழங்கும். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, மனதின் குரலில் இன்று நான் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியை பற்றி பேச விரும்புகிறேன். ஆனால் அது இல்லாமல் நமது வாழ்க்கை ஒரு கணம் கூட நகர முடியாது. அந்த சக்தி தான் இந்தியாவை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. அதுதான் நமது பவன் சக்தி. நமது பண்டைய நூல்களில் வாயுர்வா இது வெஷ்டி வாயுர்வை சமஷ்டர என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது காற்று என்பது ஒரு தனிமம் மட்டுமல்ல, அது வாழ்வின் ஆற்றல். நண்பர்களே, அது பிரபஞ்சத்தின் சக்தி. இன்று இதே காற்று சக்தி தான் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு புதிய கதையை எழுதி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இந்தியா பவன் ஊர்ஜா, அதாவது விண்ட் எனர்ஜியில் ஒரு பெரிய சாதனையை படைத்துள்ளது. தற்போது இந்தியாவின் விண்ட் எனர்ஜி உற்பத்தி திறன் 56 ஜிகாவாட்டை தாண்டியுள்ளது. கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் சுமார் 6 ஜிகாவாட் புதிய திறன் சேர்க்கப்பட்டுள்ளது. விண்ட் எனர்ஜியில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. உலகமும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்று இந்தியா விண்ட் எனர்ஜி திறனில் உலகில் 4வது இடத்தில் உள்ளது. இது நமது பொறியாளர்களின் உழைப்பு. இது நமது இளைஞர்களின் கடின உழைப்பு. இது நாட்டின் கூட்டு மன உறுதியின் பிரதிபலிப்பாகும். நண்பர்களே, குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் என
நாட்டின் பல மாநிலங்கள் இந்த துறையில் தங்கள் கொடியை நாட்டி வருகின்றன. குஜராத்தின் கட்ச், பாட்டன், பனாஸ்காண்டா போன்ற பகுதிகள் முன்பு பாலைவனமாக மட்டுமே காட்சியளித்த இடங்களில் இன்று அங்கே பெரிய ரினியூவபிள் எனர்ஜி பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதன் பலன் இளைஞர்களுக்கு கிடைக்கிறது, புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன, புதிய திறன்கள் வளர்க்கப்படுகின்றன, வேலை வாய்ப்புக்கான புதிய வழிகள் திறக்கப்படுகின்றன. நண்பர்களே, இந்தியாவின் வளர்ச்சிக்கு சூரிய மற்றும் காற்று ஆற்றல் அவசியமானது. இது வெறும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இது நமது எதிர்காலத்தின் பாதுகாப்பு. இதில் நம் அனைவருக்கும் பங்குண்டு. நாம் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். நாம் தூய்மையான ஆற்றலான கிளீன் எனர்ஜியை பின்பற்ற வேண்டும். நாட்டில் ஒவ்வொரு மட்டத்திலும் இது போன்ற முயற்சிகள் அவசியமானவை. ஏனென்றால் இவற்றிலிருந்துதான் பெரிய மாற்றம் பிறக்கிறது. நண்பர்களே, மே மாதத்தின் தொடக்கம் ஒரு புனிதமான நிகழ்வுடன் தொடங்கவிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் நாம் புத்த பூர்ணிமாவை கொண்டாடவிருக்கிறோம். நாட்டு மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முன்கூட்டிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவான் கௌதம புத்தரின் வாழ்க்கை செய்தி இன்றும் அதே அளவு பொருத்தமானதாக இருக்கிறது. அவர் நமக்கு அமைதியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது நமக்குள் இருந்துதான் தொடங்குகிறது. தன்னைத்தானே வெல்வது மிகப்பெரிய வெற்றி என்று அவர் கூறியிருக்கிறார். இன்று உலகம் எத்தகைய பதட்டங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு உள்ளாகி வருகிறதோ, அத்தகைய நேரத்தில் புத்தரின் கருத்துக்கள் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக ஆகிவிட்டன. நண்பர்களே, தென் அமெரிக்காவின் சிலியில் ஒரு அமைப்பு பகவான் புத்தரின் கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்கிறது. லடாக்கில் பிறந்த ட்ரிபோன் உஜ்ஜர் ரின்போச்சேவின் வழிகாட்டுதலில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அமைப்பு தியானத்தையும் கருணையையும் மக்களின் வாழ்க்கையுடன் இணைக்கிறது. கோச்சி குவாஸ் பள்ளத்தாக்கில் கட்டப்பட்ட ஸ்தூபி மக்களுக்கு அமைதியை உணர்த்துகிறது. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. இந்தியாவின் பழம்பெரும் தாரை உலகம் வரை சென்றடைகிறது. தொலைதூர மக்களும் இதில் இணைந்து வருகிறார்கள். நண்பர்களே, பௌத்த பாரம்பரியம் இயற்கையோடு இணைந்திருக்கவும் நமக்கு கற்றுத்தருகிறது. பகவான் புத்தருக்கு ஞானம் ஒரு மரத்தின் அடியில் தான் கிடைத்தது. இயற்கை நமது வாழ்வின் ஒரு அங்கமாகும். நாட்டிலும் இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கர்நாடகாவில் உள்ள கர்மா மொனாஸ்ட்ரி இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்த மடம் ஒரு உயிரோட்டமான வனப்பகுதியாகும். இது 100 ஏக்கரில் பரவியுள்ளது. இந்த காட்டில் 700க்கும் மேற்பட்ட நாட்டு மரங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. நண்பர்களே, புத்தரின் செய்தி கடந்த காலத்திற்குரியது மட்டுமல்ல, அது இன்றும் பொருத்தமானது, எதிர்காலத்திற்கும் அவசியமானது. புத்த பூர்ணிமாவின் இந்த தருணம் உத்வேகம் அளிக்கிறது. நாம் நமது வாழ்வில் அமைதியை அதிகரிக்க வேண்டும். கருணையை கடைபிடித்து சமநிலையுடன் முன்னேற வேண்டும். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், நமது நாட்டில் இப்போது ஜனவரி 23, அதாவது நேதாஜி சுபாஷின் பிறந்த நாள் முதல் ஜனவரி 30, அதாவது காந்திஜியின் நினைவு நாள் வரை குடியரசு விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பதுதான் பீட்டிங் ரிட்ரீட். இன்று நான் உங்களுடன் பீட்டிங் ரிட்ரீட் பற்றி பேசுகிறேன். ஏனென்றால் இதன் பின்னணியில் ஒரு சிறப்பு காரணம் இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த விழா பல்வேறு இசைக்குழுக்களின் பன்முக இசை பாரம்பரியங்களை வெளிப்படுத்துகிறது. கடந்த சில ஆண்டுகளாக இதில் இந்திய இசையின் இணைப்பு அதிகரித்துள்ளது. மேலும் இது நாட்டு மக்களுக்கும் மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த ஆண்டின் பீட்டிங் ரிட்ரீட் விழா மிகவும் நினைவு கூறத்தக்கதாக இருந்தது. விமானப்படை, இராணுவம், கடற்படை மற்றும் CABF இசைக்குழுக்கள் மிகச் சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கின. நண்பர்களே, அற்புதமான இசையுடன் உயிரோட்டமான அணிவகுப்புகளும் அடங்கிய இந்த நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. விமானப்படை இசைக்குழு சிந்தூர் ஃபார்மேஷனை உருவாக்கியது. கடற்படை இசைக்குழு மத்ய யந்திர ஃபார்மேஷனை உருவாக்கியது. அதே சமயம் இராணுவ இசைக்குழுவின் நிகழ்ச்சியில்
வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டும் கிரிக்கெட்டில் இந்தியாவின் வெற்றியும் சித்தரிக்கப்பட்டன. நண்பர்களே, பீட்டிங் ரிட்ரீட் முடிந்த பிறகு இந்த உழைப்பு, இந்த சாதனை அனைத்தும் மெல்ல மெல்ல மறைந்துவிடும். ஆனால் இப்போது இது குறித்து ஒரு மிக நல்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பீட்டிங் ரிட்ரீட் இசை முதன்முறையாக வேவ்ஸ் OTTயிலும் கிடைக்கிறது. வரும் காலங்களில் இது மற்ற தளங்களிலும் கிடைக்கும். நீங்கள் இதை தவறாமல் கேளுங்கள். நமது ஆயுதப்படைகள் மற்றும் அவற்றின் பாரம்பரியங்களை குறித்து நீங்கள் மிகவும் பெருமைப்படுவீர்கள். நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இயற்கை பாதுகாப்பின் ஊக்கமளிக்கும் கதைகள் வெளிவந்துள்ளன. இந்த கதைகள் நமக்கு நம்பிக்கையையும் பெருமையையும் அளிக்கின்றன. நான் மனதின் குரல் நேயர்களுடன் சில உதாரணங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை கேட்டால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். முதலில் கட்ச் பாலைவனத்தை பற்றி பார்ப்போம். மழைக்காலம் முடிந்தவுடன் இங்குள்ள நிலம் உயிர் பெற்று விடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இலட்சக்கணக்கான ஃப்ளெமிங்கோக்கள் இங்கு வருகின்றன. அந்த பகுதி முழுவதும் இளஞ்சிவப்பு நிறத்தில் நிறந்து விடுகிறது. எனவே இது ஃப்ளெமிங்கோ சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பறவைகள் இங்கேயே கூடுகளை கட்டி தங்கள் குஞ்சுகளை வளர்க்கின்றன. கட்ச் மக்கள் இவற்றை லாகாஜீன் பாராதி என்று அழைக்கிறார்கள். இப்போது இந்த லாகாஜீன் பாராதி கட்சில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மிக அழகான சின்னமாக மாறியுள்ளன. நண்பர்களே, அடுத்த சம்பவம் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை பற்றியது. இது உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வருகிறது. இங்குள்ள தெராய் பகுதிகளில் அறுவடை காலத்தில் யானை கூட்டங்கள் கிராமங்களை நோக்கி வருகின்றன. இதனால் மோதலுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஆனால் இப்போது உத்தரப்பிரதேசத்திலும் கஜ்மித்ர போன்ற முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கிராம மக்களே குழுக்களை அமைத்து யானைகளை கண்காணிக்கிறார்கள். அவர்கள் சரியான நேரத்தில் மக்களை எச்சரிக்கின்றனர். இதனால் மோதல்கள் குறைந்து மக்களிடையே நம்பிக்கை அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, மத்திய இந்தியாவில் இருந்தும் ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. சத்தீஸ்கரில் கலைமான்கள், அதாவது கருப்பு மான்கள் மீண்டும் தென்படத் தொடங்கியுள்ளன. ஒரு காலத்தில் அவற்றின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. ஆனால் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இன்று அவை மீண்டும் திறந்த வெளிகளில் ஓடுவதை காண முடிகிறது. இது நாம் இழந்த பாரம்பரியத்தின் மீள்வருகையாகும். இதே போன்ற நம்பிக்கைதான் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் எனப்படும் கானமயிலின் பாதுகாப்பிலும் காணப்படுகிறது. இந்த பறவை நமது பாலைவன பகுதிகளின் அடையாளமாக இருந்தது. ஆனால் ஒரு காலத்தில் அதன் எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. நிலைமை என்னவென்றால், அந்த பறவை இனம் அழியும் தருவாயை எட்டியிருந்தது. ஆனால் இப்போது அதன் பாதுகாப்பிற்காக ஒரு பெரிய இயக்கம் நடைபெற்று வருகிறது. அறிவியல் முறைகள் பின்பற்றப்படுகின்றன. இனப்பெருக்க மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இப்போது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம் தெரிகிறது. நண்பர்களே, இயற்கையும் மனிதனும் வெவ்வேறானவர்கள் அல்ல. நாம் ஒருவருக்கொருவர் துணைவர்கள். நாம் இயற்கையை புரிந்து கொண்டு அதை மதித்து அதனுடன் இணைந்து செயல்படும் போது மாற்றம் தெளிவாக தெரிகிறது. இன்று இதே மாற்றம் நாட்டின் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கையாக வெளிப்படுகிறது. என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, வடகிழக்கு நம் அனைவருக்கும் அஷ்டலட்சுமி ஆகும். இங்கே திறமைகள் நிறைந்துள்ளன. மேலும் வடகிழக்கின் இயற்கை அழகும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. மனதின் குரலிலும் நாம் அடிக்கடி வடகிழக்கு மக்களின் சாதனைகளை பற்றி விவாதித்து வருகிறோம். இன்று அது போலவே மற்றொரு சாதனையை பற்றி நான் உங்களுடன் விவாதிக்கப் போகிறேன். அதுதான் மூங்கில் துறையில் வடகிழக்கின் வெற்றி. நண்பர்களே, எந்த ஒரு விஷயம் ஒரு காலத்தில் சுமையாக கருதப்பட்டதோ அது இன்று வேலைவாய்ப்பு, வணிகம் மற்றும் புதுமைகளுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. நமது தாய்மார்கள், சகோதரிகள் இதன் மிகப்பெரிய பயனாளிகளாக இருக்கிறார்கள். இதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மூங்கிலின் வரையறையை மாற்றுவதன் மூலம் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று. நண்பர்களே,
ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படி மூங்கிலை ஒரு மரமாக வரையறுக்கப்பட்டிருந்தது. மேலும் அது தொடர்பான விதிகள் மிகவும் கடுமையாக இருந்தன. மூங்கிலை எங்கும் எடுத்துச் செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் இங்குள்ள மக்கள் மூங்கில் தொடர்பான வேலைகளிலிருந்தும் வணிகங்களிலிருந்தும் விலகிச் சென்றனர். நண்பர்களே, 2017ஆம் ஆண்டில் சட்டத்தில் மாற்றம் செய்து நாங்கள் மூங்கிலை மர வகையிலிருந்து நீக்கினோம். அதன் முடிவுகள் அனைவரின் முன்பும் உள்ளன. இன்று வடகிழக்கு முழுவதும் மூங்கில் துறை செழித்து வளர்கிறது. மக்கள் தொடர்ந்து புதுமைகளை புகுத்தி இதில் மதிப்பு கூட்டல் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, திரிபுராவின் கோமதி மாவட்டத்தைச் சேர்ந்த பிஜோய் சூத்ரதார் மற்றும் தெற்கு திரிபுராவைச் சேர்ந்த பிரதீப் சக்கரவர்த்தி அவர்களை பற்றித்தான் பேசுகிறோம். இவர்கள் புதிய சட்டங்களை தங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்த்தார்கள். அதன் பிறகு இவர்கள் தங்கள் வேலையை தொழில்நுட்பத்துடன் இணைத்தார்கள். இன்று அவர்கள் முன்பை விட மிகச் சிறப்பாகவும் அதிக அளவிலும் மூங்கில் பொருட்களை தயாரித்து வருகிறார்கள். நாகாலாந்தின் திமாப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூங்கில் தொடர்பான உணவுப் பொருட்களில் மதிப்பு கூட்டல் செய்த பல சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன. அங்கே கோரோலோ கிரியேட்டிவ் கிராஃப்ட் போன்ற குழுக்கள் மூங்கில் மரச்சாமான்கள் மற்றும் கைவினை பொருட்களின் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன. நண்பர்களே, மிசோரமின் மாமிட் மாவட்டத்தில் மூங்கில் திசு வளர்ப்பில் ஈடுபடும் குழுக்கள் இருக்கின்றன. மேலும் பாலி ஹவுஸ் மேலாண்மையிலும் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். சிக்கிமில் காங்டாக்கிற்கு அருகிலுள்ள லாக்ஸ்தல் பேம்பு என்டர்பிரைஸ் குழுவை பற்றியும் எனக்கு தெரிய வந்தது. இந்த குழு மூங்கிலிருந்து கைவினைப் பொருட்கள், ஊதுபத்தி குச்சிகள், மரச்சாமான்கள் மற்றும் உள் அலங்கார பொருட்களை தயாரிக்கிறது. நண்பர்களே, நான் இங்கே சில உதாரணங்களை மட்டுமே கொடுத்துள்ளேன். நாட்டில் மூங்கில் துறையின் வெற்றிக்கான இந்த பட்டியல் மிகவும் நீளமானது. வடகிழக்கு மாநிலங்களின் ஏதேனும் ஒரு மூங்கில் பொருளை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதை ஒரு பரிசாகவும் கொடுக்கலாம். உங்களுடைய இந்த முயற்சி மூங்கில் பொருட்களை தயாரிப்பதற்காக தங்கள் வியர்வையை சிந்துபவர்களின் ஊக்கத்தை அதிகரிக்கும். என் அன்பான நாட்டு மக்களே, வேகமாக மாறிவரும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய அங்கமாகிவிட்டது. இன்று நாம் நமது கடந்த காலத்தை நிகழ்காலத்துடன் இணைப்பதிலும் கூட தொழில்நுட்பத்தின் அற்புதத்தை காண்கிறோம். இந்த திசையில் சமீபத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நண்பர்களே, இது கல்வியுடன் தொடர்புடையவர்களையும் வரலாற்றில் ஆர்வம் கொண்டவர்களையும் மிகவும் மகிழ்ச்சி அடையச் செய்துள்ளது. சில நாட்களுக்கு முன்புதான் இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் ஒரு சிறப்பு போர்ட்டலில் ஒரு தனித்துவமான தரவுத்தளத்தை பகிர்ந்துள்ளது. இந்த நிறுவனம் 20 கோடிக்கும் அதிகமான விலைமதிப்பற்ற ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கி பொதுமக்களின் பார்வைக்கு வைத்துள்ளது. இவற்றில் சில மிகவும் சுவாரஸ்யமானவை. 7ஆம் நூற்றாண்டின் கில்கித் கையெழுத்து பிரதிகள் பூர்ஜ மரப்பட்டைகளில் எழுதப்பட்டுள்ளன. இங்கே நீங்கள் 8ஆம் நூற்றாண்டின் ஒரு சுவாரஸ்யமான நூல் ஸ்ரீ வாலையையும் காண முடியும். எண்களை அடிப்படையாக கொண்ட இந்த நூல் ஒரு கட்டம் வடிவில் உள்ளது. ராணி லட்சுமிபாயுடன் தொடர்புடைய சில முக்கிய கடிதங்களையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இவற்றின் மூலம் 1857இல் அவரால் எடுக்கப்பட்ட சில முடிவுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவை அவருடைய வீரத்தை காட்டுகின்றன. நேதாஜி சுபாஷின் பெரும் ரசிகர்களாக இருப்பவர்களுக்கு இங்கே நேதாஜியின் வாழ்க்கை, ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் மற்றும் அவருடைய உரைகள் தொடர்பான பல ஆவணங்கள் உள்ளன. பண்டிட் மதன் மோகன் மாளவியா அவர்களுடன் தொடர்புடைய பல ஆவணங்களையும் நீங்கள் காணலாம். இவற்றில் BHUவின் நிறுவுதல் மற்றும் ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் தொடர்பான முக்கிய தகவல்கள் உள்ளன. இங்கே நமது அரசியலமைப்பு சபையுடன் தொடர்புடைய பல அரிய ஆவணங்களும் கிடைக்கின்றன. நீங்கள் அனைவரும் www.abhilekpadal.in என்ற இணையதளத்தை அவசியம் சென்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது நமது வரலாற்றின் ஒரு அற்புதமான அனுபவத்தை உங்களுக்கு வழங்கும். நண்பர்களே,
சற்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உலகெங்கிலும் உள்ள மிகவும் திறமையான நபர்களுக்கு மத்தியில் இருக்கிறீர்கள். உங்களிடம் கணிதத்தின் மிகவும் கடினமான கேள்விகள் உள்ளன. அவற்றை தீர்ப்பதற்கு உங்களுக்கு இருக்கும் நேரம் வெறும் 4½ மணி நேரம் மட்டுமே. அதாவது நேரம் மிகவும் குறைவு, போட்டியோ சர்வதேச அளவிலானது, மிகவும் கடுமையானது. இத்தகைய சூழலில் பதற்றமடைவது மிகவும் இயல்பானதுதான். ஆனால் இதே போன்ற சூழ்நிலைகளில்தான் நமது மகள்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த மாத தொடக்கத்தில் பிரான்சின் போர்ட்டோ நகரில் ஐரோப்பிய பெண்கள் கணித ஒலிம்பியாட் நடைபெற்றது. கணிதத்தில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்ட பள்ளி மாணவிகளுக்கான இது ஒரு பெரிய போட்டியாகும். இது உலகின் மிகவும் மதிப்புமிக்க போட்டிகளில் ஒன்றாகும். இந்த ஒலிம்பியாடில் நமது மகள்கள் இதுவரை இல்லாத சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த திறமையான அணியை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இதில் மும்பையை சேர்ந்த ஸ்ரேயா முந்த்ரா, திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சஞ்சனா சாக்கோ, சென்னையைச் சேர்ந்த சிவானி பரத்குமார் மற்றும் கொல்கத்தாவைச் சேர்ந்த ஸ்ரிமோய் பேரா ஆகியோர் அடங்கிய நமது அணி உலக அளவில் 6வது இடத்தை பிடித்தது. ஸ்ரேயா தங்க பதக்கம் வென்று வரலாறு படைத்தார். சஞ்சனா வெள்ளிப் பதக்கம் வென்றார். சிவானி வெண்கலப் பதக்கத்தை வென்றார். நண்பர்களே, இந்த ஒலிம்பியாடிற்காக இந்தியாவில் நடைபெறும் தேர்வு செயல்முறை மிகவும் கடினமான ஒன்றாகும். இது ஒரு பல கட்ட தேர்வு முறையாகும். இதில் மண்டல, மாநில மற்றும் தேசிய அளவிலான கடினமான சவால்களை கடக்க வேண்டும். அதன் பிறகு சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தும் மாணவிகள் ஒரு மாத கால கணித பயிற்சி முகாமில் பங்கேற்கிறார்கள். இந்த முகாம் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சின் ஹோமி பாபா அறிவியல் கல்வி மையத்தில் நடத்தப்படுகிறது. இந்த முகாமின் இறுதியில் அணித்தேர்வு நடைபெறுகிறது. இதில் செயல்திறனின் அடிப்படையில் தான் இந்திய அணி தேர்ந்தெடுக்கப்படுகிறது. நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 6 லட்சம் மாணவிகள் இந்த கணித ஒலிம்பியாட் திட்டத்தில் பங்கேற்கிறார்கள். காலப்போக்கில் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது நம் நாட்டு மகள்களிடையே இந்த ஒலிம்பியாட் கலாச்சாரம் வேகமாக பிரபலமடைந்து வருகிறது. திறமை வாய்ந்த இந்த மகள்களுக்கு ஆதரவளிக்கும் அவர்களின் பெற்றோர்களையும் நான் பாராட்டுகிறேன். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, நம் நாட்டில் இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான இயக்கம் நடைபெற்று வருகிறது. அது குறித்து ஒவ்வொரு இந்தியரும் அறிந்திருப்பது அவசியமாகும். அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்கம். நண்பர்களே, இது உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். ஏற்கனவே இது போன்ற செயல்முறையில் பங்கேற்ற நண்பர்களுக்கு இந்த முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவர்களின் அனுபவம் வித்தியாசமானதாக இருக்க போகிறது. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து தகவல்களும் நேரடியாக டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படுகின்றன. வீடு வீடாக செல்லும் ஊழியர்களிடம் மொபைல் செயலி உள்ளது. அவர்கள் உங்களிடம் பேசி அதிலேயே தகவல்களை பதிவு செய்வார்கள். நண்பர்களே, இந்த முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உங்கள் பங்களிப்பும் எளிதாக்கப்பட்டுள்ளது. நீங்களே உங்கள் தகவல்களை பதிவு செய்யலாம். ஊழியர் வருவதற்கு 15 நாட்களுக்கு முன்பே உங்களுக்கான இந்த வசதி தொடங்கும். உங்கள் நேரத்திற்கு ஏற்ப தகவல்களை பூர்த்தி செய்யலாம். இந்த செயல்முறையை நீங்கள் முடித்தவுடன் உங்களுக்கு ஒரு சிறப்பு ஐடி கிடைக்கும். இந்த ஐடி உங்கள் கைபேசிக்கோ அல்லது மின்னஞ்சலுக்கோ வரும். பின்னர் கணக்கெடுப்பு ஊழியர் உங்கள் வீட்டிற்கு வரும்போது நீங்கள் இந்த ஐடியை காண்பித்து தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதனால் மீண்டும் தகவல்களை அளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நேரமும் மிச்சமாகும். மேலும் செயல்முறையும் எளிதாகிவிடும். நண்பர்களே, எந்தெந்த மாநிலங்களில் சுய கணக்கெடுப்பு பணி நிறைவடைந்துள்ளதோ அங்கே கணக்கெடுப்பு ஊழியர்களால்
வீடுகளை பட்டியலிடும் பணியும் தொடங்கப்பட்டு விட்டது. இதுவரை ஏறக்குறைய 1,20 லட்சம் குடும்பங்களுக்கான வீடுகளை பட்டியலிடும் பணி நிறைவடைந்துள்ளது. நண்பர்களே, நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வெறும் அரசு பணி மட்டுமல்ல, இது நம் அனைவரின் பொறுப்பாகும். உங்கள் பங்களிப்பு மிகவும் அவசியம். நீங்கள் வழங்கும் தகவல்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும். டிஜிட்டல் பாதுகாப்புடன் அவை ரகசியமாக வைக்கப்படுகின்றன. அவை பாதுகாக்கப்படுகின்றன. வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த செயல்பாட்டில் பங்கேற்போம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஐ வெற்றி பெறச் செய்வோம். நண்பர்களே, நமது நாட்டில் உணவு பழக்க வழக்கங்கள் வெறும் சுவையோடு மட்டும் நின்று விடுவதில்லை. இந்த பாரம்பரியத்தின் ஒரு சுவாரஸ்யமான அங்கம்தான் இந்தியாவின் சீஸ். சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு ட்வீட் மூலமாக ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டேன். பிரேசிலில் நடைபெற்ற ஒரு சர்வதேச சீஸ் போட்டியில் இந்திய சீஸின் 2 பிராண்டுகளுக்கு மதிப்புமிக்க விருதுகள் கிடைத்துள்ளன. இந்த சாதனை குறித்த விவாதம் சமூக ஊடகங்களிலும் பரவலாக நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள சீஸ் வகைகளின் பன்முகத்தன்மை குறித்தும் பேச வேண்டும் என்று பலர் என்னிடம் கூறினார்கள். நண்பர்களே, இந்தியாவின் பால்வளத் துறையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. இந்த துறையில் மதிப்பு கூட்டல் என்பது நமது பாரம்பரிய சுவைகளுக்கு ஒரு புதிய அடையாளத்தை வழங்கியுள்ளது. இன்று இந்திய சீஸ் உலகம் முழுவதும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வருகிறது. காலை உணவு, மதிய உணவு அல்லது இரவு உணவு என எதுவாக இருந்தாலும் சரி, உலகின் தட்டுகளுக்கு இந்தியாவின் சுவை சென்றடைகிறது. ஜம்மு காஷ்மீரின் கலாரி சீஸை எடுத்துக்கொள்வோம். இது காஷ்மீரின் மோசரெல்லா என்று அழைக்கப்படுகிறது. குஜர் பக்ரவால் சமூகத்தினர் தலைமுறை தலைமுறையாக இதை தயாரித்து உண்டு வருகிறார்கள். அதே போல சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக்கில் சுர்பி மிகவும் பிரசித்தி பெற்றது. மலைகளின் எளிமையும் மென்மையும் அதன் சுவையிலும் உணரப்படுகிறது. இந்த சீஸின் சிறப்பு என்னவென்றால், இது யாக்பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. நண்பர்களே, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் டோப்லினு பன்னீர், இது சுர்தி சீஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுவும் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளது. நான் இங்கு சில பெயர்களை மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் நமது நாட்டில் இந்த சுவை உலகம் மிகவும் பறந்து விரிந்தது. இன்று இந்த பாரம்பரியத்திற்கு புதிய பலம் கிடைத்து வருகிறது. பல இந்திய நிறுவனங்கள் இந்த துறையில் முதலீடு செய்து வருகின்றன. நவீன தொழில்நுட்பம் வருகிறது, சிறந்த பேக்கேஜிங் செய்யப்படுகிறது. மேலும் நமது தயாரிப்புகள் உலக தரத்துடன் முன்னேறி வருகின்றன. இதன் விளைவாக இந்திய சீஸ் இப்போது நாட்டின் எல்லைகளை தாண்டி உலகச் சந்தைகளையும் உணவகங்களையும் சென்றடைகிறது. இன்று நாம் உள்ளூரில் இருந்து உலகளாவிய நிலைக்கு செல்வது பற்றி பேசுகிறோம். அதில் இந்திய சீஸின் உதாரணம் நமக்கு முன்னோக்கிய வழியை காட்டுகிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்தியாவின் சுவை, இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் இந்தியாவின் தரம் உலக மக்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருவதோடு இந்தியாவுடன் ஒரு புதிய பிணைப்பையும் உருவாக்கும். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, இந்த மாதம் நாட்டின் பல பகுதிகளில் புத்தாண்டு உட்பட பல பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன. இன்னும் சில நாட்களில் மே மாதம் 9ஆம் தேதி வரும் வைகாசி மாத நன்னாளில் நாம் குருதேவ் தாகூரின் பிறந்த நாளை கொண்டாட உள்ளோம். குருதேவ் பன்முக திறமை கொண்ட ஆளுமையாக திகழ்ந்தார். அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் சிந்தனையாளராகவும் திகழ்ந்தார். அவர் பல புகழ்பெற்ற நிறுவனங்களையும் உருவாக்கினார். குருதேவ் தாகூர் மக்களுக்கு அத்தகைய தொழில்களை ஆதரித்தார். அவற்றில் நிலையான வேலைவாய்ப்புடன் கிராமங்களின் நலனையும் உறுதி செய்யும் தொழில்களை ஆதரித்தார். அவரது ரவீந்திர சங்கீதத்தின் தாக்கம் இன்றும் உலகம் முழுவதும் நீடிக்கிறது. என்னை பொறுத்தவரை சாந்தி நிகேதன் பயணங்கள் மறக்க முடியாதவை. இந்த நிறுவனத்தை தான் அவர் முழு அர்ப்பணிப்புடன் வளர்த்து மெருகேற்றினார். அவருக்கு மீண்டும் எனது பணிவான அஞ்சலிகள்.
நண்பர்களே, மே மாதம் 1857ஆம் ஆண்டின் முதல் சுதந்திர போராட்டத்தையும் நினைவூட்டுகிறது. பாரத தாயின் அனைத்து வீர புதல்வர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். மக்களிடையே தேசபக்தியின் உணர்வை விழிப்பூட்டினார். இந்த நேரம் பள்ளி குழந்தைகளின் விடுமுறை காலமாகவும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் விடுமுறையை முழுமையாக அனுபவிக்கவும், இந்த கோடை காலத்தில் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சிக்கவும் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் உடல் நலத்திலும் முழு கவனம் செலுத்துங்கள். அடுத்த மாதம் சில புதிய விஷயங்களுடன் உங்களை மீண்டும் சந்திப்பேன். நாட்டு மக்களின் சில புதிய சாதனைகளுடன். மிக்க நன்றி. வணக்கம்.